இன்று நாங்கள் ஒரு விசேட கூட்டமாக அறிவித்திருந்தோம். 22ஆம் தேதி பிற்பகல் கடிதங்கள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டு 23ஆம் தேதி காலையிலே அனைவருக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டது. இன்று 8 உறுப்பினர்கள் இன்று சபைக்கு வரவில்லை. அவர்களுக்கு தகவல் போய் வரவில்லை என்ற காரணம் தெரியவில்லை. இருந்தபோதும் 3 கூட்டத்தில் 3 இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு கூட்டத்தை நடத்த முடியும். 6 உறுப்பினர்கள் இருந்தாலே கூட்டத்தை நடத்த முடியும். எங்களுக்கு இன்று 8 உறுப்பினர்கள் இங்கு வரைந்திருக்கிறார்கள். எனவே கூட்டத்தை நடத்தக்கூடிய அளவான உறுப்பினர்கள் இருப்பதன் காரணத்தினால் இன்றைய கூட்டம் தங்கு தடையின்றி இடம்பெறும். இன்று இந்த விசேட கூட்டத்திற்கு அழைத்ததன் காரணம் நமது நிர்வாகத்தை நடாத்தி செல்வதற்கான சில முன்னெடுப்புகளுக்கு அனுமதி கோருவதற்காகத்தான் இந்த விசேட கூட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கிணங்க இங்கு வருகின்ற அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று எமது நிகழ்ச்சி நிரலுக்கிணங்க துணை விதியின்படி சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி நிரலின்படி இன்றைய கூட்டம் இடம்பெறும் என்பதை உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சி நிரலின்படி காசோலையில் 1வது 2வது கையொப்பமிடும் 2 உத்தியோகத்தர்களுக்கான சபையின் அனுமதி அன்று நாங்கள் எடுத்திருந்தோம். செயலாளருக்கு கையொப்பமிடும் அனுமதி, அதே போன்று கணக்காளருக்கான அனுமதி அன்று பெறப்படவில்லை. ஏற்கனவே நிலையில் கட்டளை சட்டத்தின்படி அவருக்கான கையொப்பமிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைய கட்டளை சட்டத்தை நாங்கள் உடைக்கவில்லை, அதை மீறி செல்லவில்லை. அதனால் சென்ற கூட்டத்திலே நாங்கள் அதற்கான அனுமதியை பெறவில்லை. இருந்தபோதும் உயர் அதிகாரிகளினால் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மீண்டும் நமது கணக்காளருக்கான அனுமதி, காசோலையில் கையொப்பமிடும் அனுமதி கோரப்படுகின்றது. அதற்கு ஆதரவான உறுப்பினர்கள் உங்கள் கையை உயர்த்தி உங்களது சம்மதத்தை தெரிவிக்கலாம். கணக்காளருக்கு கையொப்பமிடும் அதிகாரம், கணக்காளருக்கும் செயலாளர். நன்றி. செயலாளர் ஏகமனதாக இந்த கூட்டத்திலே கணக்காளருக்கும் செயலாளருக்கும் காசோலையில் கையொப்பமிடும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. 4வது நிகழ்ச்சி நிலையின்படி 4வது விடயமாக டூரிசம் மினிஸ்ட்ரியால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 1 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அனுமதிக்கப்பட்ட வேலை திட்டத்தினை சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி நிறைவேற்றுவதான சபையின் அனுமதி. இந்த சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்குவதால் அந்த சனசமூக நிலையங்களை இங்கே எமது சபை நகரசபையின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்க சனசமூக நிலையங்கள் நாங்கள் இந்த சமசமூக நிலையத்திற்கு அனுமதி கோரி நாங்கள் சபையினூடாக அனுமதியை பெற்று அதை நாங்கள் பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அதை அனுப்பி வைப்போம். அங்கே ஒரு குழு கொண்டு அது சம்பந்தமாக எந்த சனசமூக நிலையத்திற்கு இந்த அனுமதியை, இந்த வேலை திட்டத்தை வழங்குவது என்பது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரின் குழுதான் தீர்மானிக்கும். நாங்கள் அல்ல தீர்மானிப்பது. பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரின் குழு தீர்மானித்து இந்த சனசமூக நிலையத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கே இருந்து எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட சனசமூக நிலையத்துக்கு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை அவர்களே கொடுப்பது, அவர்களூடாக அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுவது. எனவே அதற்கும் சபையின் அனுமதியை கோருகின்றேன். உங்களது அனுமதியை கையெழுத்தியோ இளமனதாகவோ நீங்கள் தெரிவிக்கணும். ஊடகவியாளர் நண்பர்களே, இந்த விசேட கூட்டத்திலே ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று யோசிக்கின்றேன். இந்த ஒதுக்கப்பட்ட நிதி, சனசமூக நிலையங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை நான் வைத்து சில விடயங்களை நான் கூறுகின்றேன். சனசமூக நிலையங்களை தெரிவு செய்யும் போது அந்த சனசமூக நிலையங்கள் சரியாக இயங்குகின்றனவா
அல்லது அந்த சனசமூக நிலையங்களுக்கு அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்குரிய அந்த நிதிகள் இருக்கின்றனவா இல்லாட்டி அந்த கெப்பாசிட்டி இருக்கின்றனவா என்பதை அறிந்து கொண்டுதான் அந்த சனசமூக நிலையங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே பல சனசமூக நிலையங்களுக்கு நாங்கள் வேலைகளை வழங்கியிருந்தோம். வேலைகள் முடிவுற்றிருக்கின்றன. ஆனால் அந்த வேலைகளிலே திருப்தியின்மை காணப்பட்டது. அதற்கு காரணம் அந்த சனசமூக நிலையங்கள் அந்த வேலையை எடுத்த பின் அந்த வேலையை சில ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கி விடுவார்கள். அந்த ஒப்பந்தக்காரர்கள் அந்த வேலையை சரியாக செய்கிறார்களா என்பது சரியான முறையிலே கண்காணிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு தாங்கள் இந்த சபையில் உள்ள அனைத்து கௌரவ உறுப்பினர்கள் இந்த வேலை திட்டங்களை வழங்கும் போது அந்த சனசமூக நிலையத்தினுடைய தன்மைகளையும் அதனுடைய கெப்பாசிட்டியையும் ஆராய்ந்து அந்த நிலையங்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே வழங்கி குறைபாடுகள் இருக்கிறதனால் அதை மீள பரிசீலித்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ உறுப்பினரின் கருத்து உண்மையிலே சரியான கருத்து தான். காரணம் என்னவென்றால் இந்த சனசமூக நிலையங்கள் இந்த ஒப்பந்த வேலைகளை பெற்றுவிட்டு சில ஒப்பந்ததாரர்களுக்கு அதை கொடுத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வருமானத்தை இந்த சனசமூக நிலையங்கள் பெற்றுக்கொள்கின்றது. அவ்வாறு இடம்பெறும் பொழுது இந்த சனசமூக நிலையங்கள் சரியாக அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்றவில்லை. சென்ற காலங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக சாந்திபுரம் சவுபார் கிராமிய அபிவிருத்தி சங்க கட்டிடத்திலே 50 லோட்டுக்கு மேலாக கிரவல் மண் கிடக்கிறது. இன்றும் அது மண்ணாக அப்படியே கிடக்கிறது. அதுல கரைஞ்சி வெள்ளத்துக்கு கரைஞ்சி அது கரைஞ்சி போய் ஒரு 50 லோட் மண் அதில் கிடக்கிறதாக கணக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அது 50 லோட் மண் இல்லை. அப்ப இது ஒரு வேலை திட்டமாக அங்க இந்த வீதிகளுக்கான அருகாமை வீதியின் ஓரத்தில் அந்த வீதியின் ஓரத்திலே சோல்டர் அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மண். இன்று வரைக்கும் அந்த சோல்டர் அமைக்கப்படவில்லை. ஆனால் சாந்திபுரம் ரோட்டு உடைஞ்சி சின்னாவின் நவாமல் கிடக்கு. அந்த சோல்டர் இல்லாத அந்த ரோட்டு உடைஞ்சு 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 நினைக்கிறேன் 20 அடி ரோட்டு இப்ப 10 அடியும் இல்லை. அந்த ரோடு அந்த நிலைமையில போய் கிடக்கு. அப்ப கௌரவ உறுப்பினர் சொன்ன உண்மையிலேயே உண்மையான கருத்து. அதை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த சனசமூக நிலையங்களை தெரிவு செய்யும் உள்ளூராட்சி பிராந்திய ஆணையாளருக்கு நாங்கள் இந்த சபையினூடாக சில அறிவித்தல்களை வழங்குகிறோம். நீங்கள் இந்த உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவு செய்யும் சனசமூக நிலையங்கள் கௌரவ உறுப்பினர் சொன்னது போல இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி அவர்களிடம் இருக்கிறதா, அதற்கான சகல விதமான ஊழியர்கள் அல்லது அதை மேற்பார்வையிடுவதற்கான தொழில்நுட்ப ஊழியர்கள் அந்த சனசமூக நிலையங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை கருத்தில் கொண்டு இந்த சனசமூக நிலையங்களை தெரிவு செய்ய வேண்டும். எனவே உண்மையிலே கௌரவ உறுப்பினர் சொன்னதற்கிணங்க நாங்கள் அதை உன்னிப்பாக இந்த முறை நாங்கள் நீங்கள் தெரிவு செய்யும் சனசமூக நிலையங்களை எமது கௌரவ சபை உறுப்பினர்கள் நிச்சயமாக அந்த வேலை திட்டங்களை கண்காணிப்பார்கள். அந்த வேலை திட்டத்திலே திருப்தி இல்லை என்று எமது கௌரவ உறுப்பினர்கள் சொல்லும் பட்சத்திலே அவர்களுக்கான நிதி வழங்கப்படாது என்பதையும் இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சபையின் கௌரவ உறுப்பினரின் ஆலோசனை கிணங்க இந்த சனசமூக நிலையங்களை வேலைகளை கண்காணிப்பது, அதனூடாக அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்றுவது என்ற வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த சனசமூக நிலையங்களுக்கான அனுமதியை வழங்குகின்றோம். அதே நேரம் இந்த வேலை திட்டங்கள் சரிமுறையாக இடம்பெறுகிறதா என்பதையும் எமது ஆலோசனை வழங்கிய கௌரவ உறுப்பினருக்கு இந்த சபை பூர்வமான அனுமதியையும் கொடுக்கிறது. அவரின் ஆலோசனைக்கு இணங்கத்தான் இந்த சனசமூக நிலையங்களுக்கான வேலை திட்டங்கள் இடம்பெறும் போது அவர்களுக்கான கொடுப்பனங்கள் வழங்கப்படும் என்பதையும் அந்த கோரிக்கைக்கு இணங்க நாங்கள் இந்த அனுமதியை வழங்குகின்றோம். நன்றி. நகர மண்டப மின் இணைப்புக்கான மின்மாற்றி அமைப்பதற்கு சனசமூக நிலையத்துக்கு ஒப்பந்தம் வழங்கி மேற்கொள்வதற்கான சபையின் அனுமதி. எங்களோட நகர மண்டபத்திலே நாங்கள் ஏர் கண்டிஷனர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான மின் இணைப்பை வழங்காமல் அதற்குரிய ஏற்பாடு செய்யாமல் ஏர் கண்டிஷனர் எல்லாம் கூட்டப்பட்டு அது ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கிறது. எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நகர மண்டபம் தான் எங்களோட நகர சபையை நடாத்துவதற்கான பாரிய அளவான நிதியை வழங்கி கொண்டிருக்கிற இந்த நகர மண்டபம். ஆனால் இந்த நகர மண்டபம்
இன்று மிகவும் மோசமான நிலையில இருக்கிறது. சென்ற நிர்வாகங்களால இந்த நகர மண்டபம் ஒழுங்கான முறையில பராமரிக்கப்படவில்லை. நாங்கள் பணத்தை பெற்றிருக்கிறோம், அதற்கான பராமரிப்பை செய்யவில்லை. இன்று நகர மண்டபம் மிகவும் பலதரந்த நிலையில இருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு வருவோர் பக்கையில இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா ஏர் கண்டிஷன் ஒழுங்காக இயங்கவில்லை. காரணம் மின் இணைப்பு, அதற்கான மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை. போதிய அளவான மின்சாரத்தை வழங்காத காரணத்தினால அந்த ஏர் கண்டிஷன் ஒன்றும் வேலை செய்யும். நாங்க மின் இணைப்பை ஏற்படுத்தி அதுக்குரிய ஏற்பாடுகள் நான் செய்து கொண்டுதான் நாங்கள் அங்க ஏர் கண்டிஷனை பூட்டியிருக்கணும். ஏர் கண்டிஷனை பூட்டியாச்சு, மின் இணைப்பு ஒழுங்காக வழங்கப்படல, மின்சாரம் பத்தாது. அப்ப நாங்க மின்சார சபையோட சென்ற அதிகாரிகள் தொடர்பு கொண்ட பொழுது அங்க மின் மாற்றி ஒன்று அமைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு பாரிய அளவிலான நிதி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. 42 லட்சம் பேரும் அந்த டிரான்ஸ்பார்மரை நாங்க அமைக்கிறதுக்கு. அதுக்கான அறை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அந்த டிரான்ஸ்பார்மர் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன தளம் ஒன்று நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தளத்தை அமைப்பதற்கு அதுவும் உடனடியாக ஒரு சனசம நிலையத்தின் ஊடாக அந்த தளத்தை அமைத்து மின்மாற்றி அதில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்காக இந்த உயரிய சபையில் ஒரு அனுமதியை கோரும். தளம் அமைத்து கொடுப்பதற்கு 5 லட்சத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்மாற்றியின் தளம் அமைத்து கொடுப்பது. எனவே 5 லட்சத்துக்கான நிதியினை அந்த மின்மாற்றி அமைப்பதற்கான சபை அனுமதியை கோரிக்கின்றோம். ஏகமனதாக சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி. அடுத்ததாக 6வது நிகழ்ச்சி நிலையின்படி நகர சபையில் கடமையாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தினை வழங்குவதற்கும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தில் 20% சபை நிதியில் வழங்குவதற்குமான சபையின் அனுமதி. இப்போ புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களில், உள்ளூராட்சி திணைக்களங்களிலே, அதாவது நகர சபை, பிரதேச சபை போன்ற நிறுவனங்களிலே வேலை செய்கின்ற ஊழியர்களின் சம்பளத்தில் 20% இந்த சபை நிதியிலிருந்து வழங்கும். அரச சுற்று நிருபம் அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் நாங்கள் இந்த சபை ஏகமனதாக தீர்மானிக்கணும். எதிர்வரும் காலங்களிலே சபையின் நிதியிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுவதை தவிர்க்கணும் சொல்லி நாங்கள் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்போம் சார். இந்த நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளை இருக்கின்றேன். இவ்வளவு நாளும் ஏதோ அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது வேலை செய்கிறார். இப்போது சபை நிதியிலிருந்து வழங்குறோம் சொன்னால் அது மக்கள். ஆகவே அந்த ஊழியர் படை, அந்த உத்தியோகத்தர்கள் அவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இனி இந்த சபைக்கும் கௌரவ செயலாளருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம், பலவராக கையெழுத்து வைக்கிறார்கள், ஒரு இடங்களிலே நிற்கிறார்கள். அவை இனி அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கும் உண்டு. இந்த நிதியிலிருந்து மக்கள் பங்களிப்போடு வாழ்ந்த பணத்தை நீங்கள் ஊழியருக்கு வழங்குகிறீர்கள் என்ற செய்தியும் இது மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்போதுதான் இந்த மக்களும் சரியான அவதானமாக இருப்பார்கள். எங்களுடைய பணத்தில் இவர்கள் வேலை செய்கிறார்கள். கடந்த காலங்களிலே பொதுவாக சொல்லப்படுறது மக்களோட பணத்தில் அரசாங்கம் வேலை செய்கிறார்கள். அவை இது அதைவிட மேல் நாங்கள் வருமானமாக அங்கே இங்கே தேர்ற காசுல இருந்து அவங்கள்ட்ட இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கிற காசுல இருந்து நாங்கள் அவங்களுக்கு சம்பளம். ஆகவே அவர்களுடைய கடமையை சரியாக செய்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் கொண்டு அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு நினைக்கிறேன். நாம் இந்த சம்பளத்தை எங்களோட நிதியிலிருந்து 20% மேலே வழங்குறதுல நம்ம இப்போ இந்த முடிவை எடுக்க வேண்டுமென்றா கேட்குறேன். அரசாங்கத்தின கட்டல நாங்கள் அந்த தீர்மானம் எடுக்கலன்னா எங்களோட ஊழியருக்கு இந்த மாதம் சம்பளம் வழங்கலாம் கட்டணும். ஆமாம், இப்போ அந்த தீர்மானத்தை எடுத்தோம்னு சொன்ன கௌரவ தலைவர் இப்போ எதிர்காலத்தில் அதை நம்ம நீக்கணும். அரசாங்கத்தை நாங்கள் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த தீர்மானம் எடுத்து நாங்கள் இன்னொரு தீர்மானம் எடுக்க போனோம்னா சபை நிதியிலிருந்து அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்குற இந்த கட்டளையை மாற்றணும்ன்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுப்போம். இன்னொரு விடயம் சபையில தீர்மானம், இந்த சபையில் நம்ம தீர்மானத்தை எடுத்து கௌரவ உறுப்பினர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சம்பளம் வழங்கப்படும் போது கொடுத்த ஊழியர்களை நாங்கள் குறைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதா? நகர சபையில் மேல்மிச்சமாக இருக்கிற ஊழியர்களை நம்ம குறைக்கலாம்.
அதை நாங்க தீர்மானமா எடுக்கலாம். இப்ப என்னன்னு சொன்னா மேலதிகமா எங்களோட சபையில உறுப்பினர் அதிகாரிகள் இருப்பார்கள் இருந்தா நாங்க சொல்லலாம், இவர்களை எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட சபை நிதியில இருந்து சம்பளம் போறபடியாக இந்த ஆக்களை நாங்க நீக்கலாம்னு சொல்லி நாங்க தீர்மானம் எடுத்து அல்லது அவையில வேற அரசு நிறுவனங்களுக்கு மாற்ற சொல்லி நாங்க வேண்டுகோள் விடலாம். அது செய்யணும். அவ்வாறான செயல்பாடுகளை வந்து செய்யறது நல்ல சொன்னாக்கா நாங்கள் இதில் உள்ள நிதிகளை நாங்கள் குறைக்கும் போது எங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி இல்லாமல் போகும்போது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, நிதியை சேகரிக்கிறது நகரசபைக்கு வல்லமை இருந்தாலும் மற்ற சபைகளுக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு பாதகமாக முடியக்கூடாதுன்றது எனக்கு விளையும். சொல்ற விடயம் உண்மையிலேயே சிறந்த விடயம் உண்டு. உங்களோட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் முன் வைக்கலாம். கருத்து கௌரவ தவிசாளர்களை செயலாளர் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் காலை வணக்கம். இது சம்பந்தமாக என்னென்னு சொன்னால், இந்த 20% ஒதுக்கீடு செய்வதில் இந்த ஆட்சேபனை இல்லை என்ற கருத்தோடு இல்லை அரசு ஊழியர்களை தவிர ஏனைய உறுப்பினர்கள் நகரசபையில் வேலை செய்கிற ஏனைய உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்வையிட்டு சென்றது போல இந்த நீர் மாற்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் கால்வாய் துப்புராக்கிறது சம்பந்தமாக ஆய்ச்சி போயிருக்கு. இதில் அந்த மெயின் பண்ணுறா மேற்பார்வையாளர்கள் தங்கள் வேலைகளை திறம்பட செய்வதில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கு. இதை கருத்தில் கொண்டு ஒரு மறுபரிசீலனை செய்து இந்த இது சம்பந்தமாக அடுத்த சபையை தீர்மானிக்கலாம் என்பது எனது கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி முசலியில் பெட்ரோல் டீசலுக்கே காசிலான ஒரு சபையில் இந்த வேட்பாளர்கள் சாத்தியப்படாத விஷயம் நாங்கள் இப்போ ஆமோதிச்சுட்டு, ஆனாலும் இதை நாங்கள் மறுபரிச்சு ஒரு சபையில் ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல நியாயமான கோரிக்கை. உண்மையிலேயே நிதி இல்லாத உள்ளூராட்சி சபைகள் எப்படி இந்த சம்பளத்தை கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கு. கொடுக்க முடியாதவங்க இப்போ அரசாங்கம் தான் நாங்கள் நிதி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம். இப்போ இது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான சட்டமா இருக்குதுன்னு சொன்னா இது ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு சட்டம். என்னத்துக்கு அந்த அரசாங்கம் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னு உண்மையிலே எனக்கு விளங்கல. ஏன்னு சொன்னா நிதி இருக்கிற சாதாரண சபையோ பிள்ளைய சபையில 20% கொடுக்கக்கூடியதா இருக்கு. நாங்க நாரசபை 20% கொடுக்கணும். மற்றது மாநகர சபையில் வந்து 40% கொடுப்போம். ரெண்டு சட்டம் இந்த நீங்க உங்க சர்க்குலர் அனுப்பிட்டு பாருங்க, உங்களோட கையில் இருக்கு ஒருத்தர் கொடுத்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஓமியா ஆணையாளர் மாநகர சபை யாழ்ப்பாணம் செயலாளர் நகர சபை பிரதேச சபை 2025 ஆண்டிற்கு பாதீடு செய்யப்பட்ட ஒதுக்கீடு தொடர்பானது. மேற்படி விடயம் தொடர்பாக பிரதம செயலாளர் வடக்கு மாகாணம் அவர்களின் கடித இலக்கம் போடப்பட்டது. 17/4/2025 கடிதம் சார்பாக உள்ளூராட்சி மன்றங்களின் சுயநிதியை ஊக்குவிப்பதற்காக 2024 பாதீட்டு முன்வைப்புக்கு அமைய 2025 பாதீடு கலந்துரையாடலில் மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் சம்பளம் மீளளிப்பு செய்வதில் மாநகர சபைகளுக்கு 60%, பிரதேச சபை மற்றும் நகர சபைகளுக்கு 80% மீளச் செலுத்த முடியும் எனவும் 2025 வைகாசி மாதத்திலிருந்து சம்பளம் செலுத்துவதிலும் 2026 பாதீடு தயாரித்தலிலும் இந்நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அறிய தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்விடயம் தொடர்பான கடித பிரதி இணைக்கப்பட்டுள்ளது. தேவேந்திர பாபு, உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம், வடமாகாணம். அப்ப சம்பளத்தை முதல் கொடுக்கணும். அதுல 80% எங்களுக்கு திருப்பி அரசாங்கம் தரும். 20% எங்களோட சபை நிதியிலிருந்து கொடுக்கணும். மாநகர சபைகள் 60% கொடுக்கும். அந்த உள்ளூராட்சி ஆணையாளர் தரும். நாங்க இதுல இப்ப நாங்க இந்த அரச சட்டத்துக்கு நாங்க எங்களோட கட்டளை விதியின்படி நாங்க போக முடியாது. மத்திய அரசாங்கம் போடப்பட்டிருக்கிற சட்டங்களுக்கு எதிராக எங்களோட சபையில நாங்க தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் இந்த சட்டத்தை நாங்க நிறைவேற்றவில்லைன்னு சொன்னா எங்களோட ஊழியர்கள் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர சபையில் ஊழியர்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலம் ஒன்று ஏற்படும். எனவே அவர்களின் சேவையை கருத்தில் கொண்டு இந்த அரச சட்டத்துக்கு இணங்க கட்டளைக்கு இணங்க
நாங்கள் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். எதிர்வரும் காலங்களில் இனிவரும் காலங்களில் இந்த மக்களின் நிதியின் சபை நிதியில் இருந்து சம்பளம் கொடுக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றி அதை நாங்கள் உள்ளூராட்சி ஆணையாளர்களாக மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம். அப்போ முதலாவது தீர்மானமாக நாங்கள் எடுப்போம் இந்த 20% சம்பளத்தை சபை நிதியிலிருந்து வழங்குவதற்கும். அடுத்த தீர்மானத்தை எடுப்போம். முதல் தீர்மானத்துக்கு உங்களோட ஆதரவுகளை கேட்கிறேன். இப்போ உண்மையை கலந்துரையாடல் அமைவாகும் இந்த உள்ளூராட்சி ஆணையாளருடைய சுற்று நிறுவனத்துக்கு அமைவாகும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருக்கிறபடியாக நான் கொடுக்குறோம். இல்லாத சபைகள் என்ன நடவடிக்கை எடுக்குமோ தெரியாது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்னவென்றால் தேவையற்ற ஊழியர்களை நாங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதை கௌரவ மதிப்புக்குரிய செயலாளர் அவர்கள் கவனத்தில் கொள்ளவும். அடுத்த கூட்டத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த நகர சபையில் இருக்கின்ற ஊழியர்கள் அல்லது உத்தியோகத்தருடைய விவரங்களை அவர்களுக்கு எவ்வளவு சம்பளங்கள் வழங்கப்படுகின்றது என்பதையும் எங்களுக்கு ஒரு அட்டவணைப்படுத்தி தர வேண்டும். நாங்களும் அதை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை ஊழியர்கள் சும்மா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லுங்க. மற்றது தேவையற்ற ஊழியர் நான் நினைக்கிறேன் கனவே சும்மா உலாவி கொண்டிருக்காங்க. அந்த உலாவராக்களை அவர்களுக்கு பொருத்தமான வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களை அந்தந்த மற்றது இனி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்தந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் அந்த பதவிக்குரியவர்கள் இல்லாட்டி அந்த வேலையை கொடுக்கப்பட்டவர்கள் அதை செய்கிறார்கள். இல்லாட்டி அவர் மேலதிகமான வேறு வேலைக்கு போயிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிற்றூழியர் என்று சொன்னால் சிற்றூழியர் தன்னுடைய கடமையை செய்யும். அல்லது நாங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு ஆளை வேலை கமர்த்தி இருந்தோம்னா அவர் அந்த கடமையை செய்யும். ஆனால் கடந்த காலங்களில் இன்று வரைக்கும் அவ்வாறு இல்லை. அங்கே உதாரணத்துக்கு ஒரு மேசன் எடுத்தால் அவர் மேசன் வேலைக்கு அவர் கரண்டி பிடிச்சதை நான் கண்டதும் இல்லை. அங்கே ஒரு கட்டுமானம் நடந்ததும் இல்லை. ஆனால் அவர் வேறு ஒரு வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறார். அதே மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், ஒரு வெல்டராக இருக்கலாம். அவர்கள் அவருடைய கடமையை செய்கிறார்களா என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் உண்டு. ஏன்னா கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை சொல்லும். அது எதிர்வரும் காலங்களிலே இந்த விடயங்கள் உரிய உத்தியோகத்தர்கள் உரிய வேலையை செய்யாவிடில் அது இந்த சபைக்கு கொண்டுவரப்படும். அதற்கு இந்த நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறி தேவை ஏற்படும் போது என்னுடைய ஆதரவை நான் வழங்குகிறேன். கௌரவ உறுப்பினர் கருத்து நான் கவனத்தில் உண்டு. உங்களுக்கு இந்த ஊழியர் விவரத்தை சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கௌரவ உறுப்பினர்கிட்ட கருத்தை நான் வரவேற்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னாக்கா இங்கே உள்ள ஊழியர்மார் தவிசாளருடையோ தவிசாளர் மட்டும் செயலாளர் மட்டும் சொன்னாதான் இயங்குவோம் என்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு வேலை சொல்ல வேண்டிய தேவைகள் சில நேரம் வந்தாலும் அது சரியா பிள்ளையான ஒரு அவங்க ஆலோசனை செஞ்சு போட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். அதை விட்டுட்டு நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்தது. முன்னுக்கு நான் வரும்போது ஒரு ஊழியரிடம் நான் கேட்குறேன் பின்னுக்குள்ள கடை தொகுதியில் இடம் இருக்குது, அது இன்னொரு ஆள் கேட்டிருக்கிறார், அது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க நீங்கள் போய் தவிசாளர்கிட்ட கேட்டுக்கோங்க, செயலாளர் சொன்னால் தான் நான் செயல்படுவேன். இப்படியாக சம்பவங்கள் கௌரவ தலைவர் இனிவரும் காலத்தில் நடக்கூடாமல் செய்கிறது நல்லம். மற்றது கௌரவ உறுப்பினர் சொன்ன மாதிரி மேலதிகமான உறுப்பினர் நம்ம நகர சபையில் மேலதிகமான செயலாளர் இருந்தாலும் ஊழியர்கள் இருந்தாலும் தேவைக்குரிய ஊழியர்கள் நமக்கு பற்றாக்குறை இருக்கு. அவர்களை ஷார்ட் அவுட் பண்ணி போட்டு அவர்களை வெளியே அனுப்பி போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஊழியர்களை நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம்னு சொன்னால் நல்ல கௌரவத்தாளர். இந்த 20% நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு அரசு ஊழியர்களுக்கு அனுமதி கொடுப்பதோடு இன்று நகரசபை ஊழியர்களுக்காக தானே ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களை மறுபரிசீலனை செய்து அவர்கள் வேலை சரியாக செய்கிறார்களா இல்லை என்பதை பார்த்து கொண்டு அவர்களை மாற்றீடு செய்ய வேண்டும். இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தர் 5 வருஷமாக வேலை செய்கிறார் சொன்னால் அவரை வேலை நிறுத்தத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றி செய்யும்படி நாங்கள் வர வேண்டும், மாற்றீடு செய்ய வேண்டும். கௌரவ உறுப்பினரோட கருத்து மேலே வரவேற்கத்தக்க விடயம் இல்லை. கௌரவ உறுப்பினர் இன்சாத்
சொன்ன போல ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அவர் சொன்ன இப்படி ஒரு ஊழியரோட நான் நினைக்கிறேன் நம்ம ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டுப்பாரு நினைக்கிறேன் நான் அவையில தான் இந்த சந்தேகம் தொடர்பான விவரங்கள் தெரியும். அவர் அவ்வாறு பதிலளித்திருந்தார் இந்த சபையினூடாக அவருக்கு உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என நான் இந்த சபையினூடாக செயலாளர்களிடத்தில் வேண்டுகோள் கொண்டு விடுறேன். உடனடியாக விசாரித்து அது தொடர்பாக அடுத்த சபையில எங்களோட அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு 3 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அதாவது வருமான தெரிவித்தார்கள் 3 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. கௌரவ உறுப்பினர் என்னன்னா ஒரு எழுத்து மூலமான ஒரு முறைப்பாடம் நீங்க தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். தவிசாளருக்கோ அல்ல செயலாளருக்கோ நிச்சயமாக தலைவர் அதுக்குரிய எழுத்து மூலமான முறைப்பாடு என்னன்னா அவங்களோட வேலை வந்து வருமானம் அறிய முறையாக செலுத்துறாங்க கண்காணிப்பு சேகரிப்பாங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும். அதே நேரம் எல்லா கடைகளும் ட்ரேட் லைசன்ஸ் எடுத்திருக்காங்க பரிசீலனை செய்யும். அடுத்தது கடைகள் எல்லாம் ஒழுங்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒப்பந்தம் பெறப்பட்டவர்களால் அந்த கடைகள் நடாத்தப்படுகிறதா, மற்றது எங்களோட கட்டடங்களுக்கான வாடகைகள் ஒழுங்காக செலுத்தப்படுகிறதா, எங்களோட நகரசபையின் நிலங்களுக்கான வாடகைகள் ஒழுங்காக செலுத்தப்படுகிறதா, இறைச்சி கடைகள்ல வருமானம் ஒழுங்காக அவர்கள் செலுத்துகிறார்களா, அந்த நடைமுறை ஒழுங்காக இடம்பெறுகிறதா என்ற அனைத்து வருமானம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட கடமை. அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படுகிறது, ஃபீல்ட் விசிட்டுக்கான ஏனைய கொடுப்பனர்கள் வழங்கப்படுகிறது, அவர்களோட யூனிஃபார்முக்கான நிதி வழங்கப்படுகிறது. பாரிய நிதி எங்களோட சபையில இருந்து இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் தான் இந்த சபைக்கான நிதியை சேகரித்து தர வேண்டியது, எங்களோட வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கு. நான் இந்த சபைக்குள்ள இருந்த நாள் முழுக்க எனக்கு அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக எனக்கு தோணுது. அவர்கள் அந்த கடமைகளை சரிவர செய்கிறார்களான்னு என்னால கண்காணிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த உயரிய சபையூடாக நான் இந்த தருணத்திலே எமது செயலாளருக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை நாங்கள் வைக்கின்றோம். வெறுமனதாக நாங்கள் வைக்கின்றோம். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆக்கள வேலை என்ன, அவர்கள் எவ்வாறு கடமையாற்றுகிறார்கள், அவர்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த அட்வான்ஸ் ஒரு மாசத்துக்கு முன்பே அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சி வேலை செய்ய போறாங்கன்ற அந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு தரணும். அவர் தரணும். அப்ப அந்த வேலை திட்டத்துக்கு அவர்கள் போய் வேலையை செய்கிறார்களா என்ற சகல அறிக்கை, அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அவர்கள் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறார்களா, அவர்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் என்ன என்பது எங்களோட சகல சபை கௌரவ உறுப்பினர்களுக்கு வழங்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் எங்களோட சபையில இருந்து இந்த நிதிகள் கூறப்படியாத அவையில இந்த வேலையில செய்யணுமான்றத எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் கண்காணிக்கக்கூடியதா இருக்கும். எங்களுக்கும் ஒரு பாரிய கடமை இருக்கு. நீங்க சொன்ன கணக்கு இந்த ஊழியர்கள் சரியாக வேலை செய்யறாங்கன்றத பார்க்கிற கடமை எங்களோட சபை கௌரவ உறுப்பினருக்கு. ஏன்னா எங்களோட மக்களோட நிதி அவர்களுக்கு சம்பளமா நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குறோம். எனவே எங்களோட கௌரவ உறுப்பினர்களுக்கு இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கள் தொடர்பாக ஏனைய ஃபீல்டுக்கு போற அதிகாரிகள் தொடர்பாக அவர்களோட வேலை திட்டம் தொடர்பாக நிகழ்ச்சிகள் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் எங்களோட கௌரவ உறுப்பினர்களுக்கு வழங்கணும் என்று இந்த கௌரவ சபை ஊடாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். எங்களோட வருமானம் ஈட்டி தரக்கூடிய இந்த நகரசபை மண்டபமா இருக்கலாம், அல்லது கடைகளா இருக்கலாம், அல்லது மீன் சந்தையா இருக்கலாம், ஏனைய வருமானம் தரக்கூடிய இடங்களை ஒவ்வொரு இடமா கண்காணிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர்களையும் பொறுப்பு கொடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். உதாரணம், நகர மண்டபத்துல எவ்வாறான வருமானம் எங்களுக்கு வருது, வருமானத்தை கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், அல்லது எவ்வாறு பழுதடைந்திருக்கு என்று சொல்லி அதுல என்னென்ன வேலையை செய்யணும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை தாரத்துக்கான பொறுப்பை, உதாரணமா சொல்றேன், அறிக்கையை தாரத்துக்கான பொறுப்பை ஒரு கௌரவ உறுப்பினர் பொறுப்படுத்தும். அதே போல எங்களோட கொம்போஸ்டர், அதே போல மீன் சந்தை, அதே போல கடற்தொகுதிகள், இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர் கண்காணிக்கணும்னு சொல்லி இந்த சபை தீர்மானித்து நான் ஒரு வேண்டுகோளை இந்த நேரம் எங்களோட நீண்ட அனுபவம் உள்ள ஒரு கௌரவ உறுப்பினர் இருக்கிறார். அவருக்கு இந்த தருணத்தில் சபை ஏகமனதாக தீர்மானித்து
நகர மண்டபத்துக்கான பொறுப்பு அவர்கிட்ட தான் ஒப்படைத்தோம். நகர மண்டபத்துல எவ்வாறான வேலைகள் செய்யணும், அந்த வருமானத்தை கூட்டத்துக்கு என்ன செய்யணும்ன்றதை எங்களோட கௌரவ உறுப்பினர் மைக்கேல் கொலினுக்கு நகர மண்டபத்தை இந்த சபையில் தீர்மானித்து பொறுப்படைக்கும். அது நல்ல கருத்து தலைவர். அதை செயல்படுத்துறதுக்கு நல்ல திறமையான ஒரு கௌரவ உறுப்பினர். அது கடகாலமாக சேவையாற்றுகிறாரு. அது இது சம்பந்தமா நிறைய தகவல் தெரிஞ்ச ஒரு உறுப்பினர். அதோட சேர்த்து இன்னும் ஒன்று ரெண்டு பொறுப்புகளை கொடுத்தாலும் நல்லா இருக்கு. ஏற்கனவே அவரோட உறுப்பினர் சொன்ன அந்த தகவலை கேட்கும்போது சரியாக பதில் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அந்த நகரசபை கட்டளை திட்டத்தின்படி எல்லாரும் எல்லா விடயங்களையும் அந்த உத்தியோகத்தோடு தொடர்பு முடியாது. நான் போய் இந்த உள்ள உத்தியோகத்தை போய் அதைத்தான் இதைத்தான் கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை நிர்ணயிக்கும். அது கொண்டு தேர்ந்தெடுக்க இருக்கணும். செய்யலாம். நாங்கள் 14 பேர் இருக்கோம். 14 பேரும் போய் ஆஃபீஸில் போய் நீ அதைத்தான் நீ இதைத்தான் கேட்டால் அவங்க வேறு செய்ய முடியாது. அப்படியே எங்களுடைய சட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு மேம்பரிசீலனை செய்யணும். என்ன தகவலாக இருந்தாலும் என்ன விடயங்களாக இருந்தாலும் அது செயலாளர் அல்லது தவிசாளர்களாகத்தான் நடைமுறைப்படுத்தணும். ஒரு அத்துமுறை ஒரு கட்டடம் கட்டப்படுதுன்னு சொன்னால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துற அதிகாரம் கூட இந்த உறுப்பினருக்கு இல்லை. ஏனென்றால் அதை தடுத்து நிறுத்த போகும்போது அங்கே பல்வேறுபட்ட பிரச்சனைகள். அந்த தகவலை உடனடியாக சபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் எங்களுக்கு. நான் தவிசாளர்கள் சொல்லலாம், இல்லை செயலாளர்களுக்கு ஒரு கட்டடம் கட்டப்படுது, எல்லாத்தையும் ஒரு மாதிரி கட்டப்படுதுன்னு சொல்லலாம். நாங்கள் அதில் நேரடியாக செல்லும் போது பல்வேறுபட்ட முரண்பாடுகள் ஏற்படும். அதுக்காக தான் அதே போல இந்த தகவல்களை கேட்கும்போது எல்லா 14 பேரும் போய் கேட்டால் அவர்களால் அந்த கடமைகளை செய்ய முடியாது. ஆகவே சில தகவல் தேவை இருந்தால் நாங்கள் அதை உரிய ஒழுங்கின்படி செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு அத்துமுறை ஒரு கடை ஒன்று போடப்பட்டிருந்தால் நான் அதில் 2 கோல் அடித்து ஓடி வந்து தூக்கட்டு சொல்ல முடியாது. அது ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அது செயலாளர் தலைவிக்கவும் செயலாளர் சேமனஞ்சிரும் ஏதாவது 2 பேச வேண்டும். அது எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆகவே அந்த விடயங்களை கொஞ்சம் கையாள வேண்டும் என்று நான் பேசுகிறேன். ஏனென்றால் நான் நினைச்சுடன் நான் போய் அதில் நின்று கொண்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிடலாம். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் ஏதோ உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கும். நாங்கள் எல்லா விடயங்களையும் மேம்படுறதுக்காக கையாள முடியாது. சிலது அந்த ஓரத்தில் படிதான் போகும். அதே போல இந்த நகரசபை மண்டபம் சம்பந்தமாக தலைவர் எனக்கு பொறுப்பெடுத்ததுக்கு சந்தோஷம். ஆனாலும் நான் இந்த நேரத்தில் ஒரு கருத்தை கூறியிருக்கேன். எங்களிடம் வந்து நாங்கள் குழுக்கள் அமைந்திருக்கோம். அந்த குழுக்கள் தான் பொறுப்பாக இருக்கும். நான் தனிநபர் ஒரு ஆள் போய் அதை கையாளுவது என்பது அது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கதல்ல. அந்த குழு 4 பேர் சேர்ந்து போய் அதுக்குரிய அறிக்கையை தயாரித்து கதைச்சு பேசி 4 பேர் சேர்ந்து முடிவெடுத்து அந்த முடிவு அறிக்கையாக 4 பேர் கையொப்பப்படுறது தான் இங்கு வரும். அப்பதான் அது இந்த சபையிலே செல்லும். தனியாக ஒரு ஆள் எழுதுறது அது சில வழியில் நான் ஒரு கோபத்தில் கூட எழுதலாம். ஆகவே இந்த குழு நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அது அனுமதிக்கப்பட்டது. அந்த குழு அதை செயற்பட வேண்டும். அந்த குழு அந்த 4 பேர் சொன்னால் அந்த 4 பேர் அதுக்குள்ளே ஒரு ஆளை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் அந்த கடமைகளை தொடங்கலாம். நான் போயிட்டு ஆகவே அந்த விடயங்கள் தான் நாங்கள் கையாளுவதில்லை. தனி ஒரு ஆளை ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொறுப்பளிப்பது நான் நினைக்கிறேன் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். பின்னர் விடயத்தை விளங்கியிருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, நகரசபைக்குள்ள வரும்போது இவர் என்னையே க்ராஸ் ஆகுறாரு. ஒரு 6 வருவார் க்ராஸ் ஆகப்போ கூட நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த பின்னுக்குள்ள இடங்கள் இருக்குதானே, அதில் ஒரு இடம் எம்டியா இருக்கிறான்னு தான் கேட்குறேன். எம்டியா இருக்கிறான்னு இப்போ நான் சொன்னேன். இப்போ சாதாரண ஒரு பொதுமகன் நகரசபைக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி அது. யாராவது ஒரு பொதுமகன் ஒரு தேவை ஏற்படுமான்னு சொன்னாக்கா அவங்க கேட்பாங்க தானே, இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டால் அது அதுக்குரிய பொறுப்பான ஒரு அதிகாரிகிட்ட தான் போயிட்டு கேட்பாரு. அதை அவர் சொல்லுங்க சாதாரண பொதுமகனுக்கு சொல்லியிருந்தாலும் பாரு, அவருக்கு நல்லா தெரியும் நான் நகரசபை உறுப்பினர்னு தெரியும். அவர் தெரிஞ்சு கொண்டு அவர் சொல்றாருன்னு சொன்னா செயலாளர்கிட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு முறையான சரியான முறையில் ஒரு பதில் அளிக்கும். அதைத்தான் நான் சொல்றேன், அவ்வாறான செயல்பாடுகள் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். இப்போ 4 பேர் நிற்கும் போது அந்த சம்பவம் நடந்துருந்துன்னு சொன்னாக்கா நான் ஒரு உறுப்பினர், நான் அது சம்பந்தமாக நான் அவர்கிட்ட திருப்பி நான் கேள்வி கேட்கும்போது அது வீணான ஒரு முரண்பாட்டில் போய் முடியும். அதால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், செயலாளர் சொல்லுங்க சாதாரண செயலாளர் இல்லை, தலைவரும் இல்லை, செயலாளர் இல்லை, சபையில் ஒரு அசம்பாவிதம் வெளியே நடக்குது. அப்போ அதுக்குரிய அதிகாரிகிட்ட போயிட்டு சொல்ற அதிகாரம் இல்லையா எங்களுக்கு? அப்போ என்ன செய்யறது அந்த நேரத்தில்? ஆனால் செயலாளர் வரட்டு தலைவர் அன்னைக்கு கௌரவ தலைவர் இல்லை, ஒரு பிரயாணம் போயிட்டார் சனிக்கிழமை. விலாசா ஸ்கூலுக்கு பின்னுக்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டுட்டு குறித்த நேரத்தில் நானும் இந்த எங்களோட
அவரும் வந்தார், இன்னைக்கு வந்தார், அவர் ஒரு பிள்ளை வந்தார். அப்போ நான் கேட்குறேன், இப்போ இது இந்த டைமில் சனிக்கிழமை நாளையில் இவங்க டியூட்டி இருக்க மாட்டாங்க சார், நேரம் அவங்க பெரிய பெரியாக போயிருப்பாங்க, மனுஷன் தானே அவங்களும் போயிருப்பாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லலாமா, நான் வரமாட்டேன், நான் எனக்குரிய அதிகாரம் இதுக்குள்ள வாரத்துக்குன்னு சொல்ல இயலாது. அதாக நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு தெரியும் உறுப்பினர்கள் வேலை செய்ய வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது, மக்களோட பிரச்சனையை முழுக்க இங்கே உறுப்பினர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. ஒரு யூடிஏ அப்ரூவலுக்கு போட்டு வருஷ கணக்கில் 6 மாதம் 8 மாதம் இதுக்கு சீரழிக்கிறாங்க ஒரு சனத்தை போட்டு. ஒரு சோழவரி மாற்ற வந்தாலும் 3 மாதம் 4 மாதம் போது ஒரு ஃபைல் போயிட்டு வாரு கேட்டால் சொல்கிறாங்க இந்த ஃபைல் அங்கே போகணும், அந்த ஃபைல் அங்கே போகணும். 3 ஆஃபீஸரும் லைனில் தான் இருக்கிறாங்க. அந்த ஃபைல் அங்கே போய் இங்கே போய் அதை டைமில் கொடுங்க. அந்த வந்த சேவைக்கு வேலை செய்ய கேட்டு வந்த மனுஷன்ட்ட கொடுத்தா கூடிய அவர் இங்கேயும் கொண்டு போய் கொடுப்பார், அங்கேயும் கொடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். இதெல்லாம் சும்மா சனத்தை போட்டு சீரழிக்கிற வேலை. அதான் சொல்லுங்க சார், அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு பஸ். எங்களுக்கு முதல்ல சபையை பற்றி தெளிவுதாரத்துக்கு ஊழியர்கள் முதல்ல மக்களோட எப்படி நடந்து கொள்ள விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்த வேணும். நன்றி. ஒரே நேரத்து நேரம் மீட்டிங் அது இதுன்னு போய்க்கொண்டு இந்த வாரக்கிழமை ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் வந்து நான் ரெடி பண்ணிட்டு எல்லா உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கிறேன். எல்லா உறுப்பினரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுவேன். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாஃப்ல நான் அதை பார்க்கணும், செக்ஷன் வைஸாக கூப்பிட்டு ஒன்று பார்க்குறேன். ஒரே நாளில் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு டைமுக்கும், அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்கள் சம்பந்தமாக ஒரு டைமுக்கும், மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தொடர்பாக ஒரு டைமுக்கும். நிர்வாகம் தொடர்பாக எங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லாது, இந்த அபிவிருத்தியும் நிதியும் சம்பந்தமாக தான் எங்களுக்கு கூடுதலான பிரச்சனை இருக்குது. வருமானங்கள் தொடர்பான அந்த அக்கௌண்ட் செக்ஷனோட தான் கூடுதலான வேலை திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்போ அவையோட நாங்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேணும். அவையோட நாங்கள் வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடணுன்றது தேவை இருக்குது. வாரக்கிழமை சபையோட அவர்கள் வேண்டுகோள் வந்து எங்களுக்கு இந்த ஊழியர்களுக்கான ஒரு சந்திப்பை, ஒரு மீட்டிங்கை எங்களோட சபை உறுப்பினர்களுக்கும் அந்த ஊழியர்களை ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த செயலாளர் ஒரு வேண்டுகோளை இந்த சபையினோட வைக்கிறேன். எனவே இந்த ஊழியர்களுக்கான 20% கொடுப்பனவுக்கு நாங்கள் அனுமதி கோரியிருந்தோம். எங்கள்கிட்ட மொத்தமாக 86 ஊழியர்கள் இருக்கிறார்கள், செயலாளர் உட்பட அதிகாரிகள் உட்பட 86 பேர் இப்போ நகரசபையில் வேலை செஞ்சு வந்துருக்காங்க. அதை விட ஒப்பந்த அடிப்படையிலான கிளீனிங் லேபர்ஸ் இருக்காங்க, சுகாதார தொழிலாளர்கள் சுத்தீகரிப்பாளர் 21 பேரும், கிளீனிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் இருக்கிறார், கிளீனிங் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க 5 பேர் இருக்காங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் 3 பேர் இருக்காங்க. இப்ப அதாவது 86 தவிர 30 பேர் இருக்காங்க. மேலே ஒப்பந்த அடி 30 பேர். செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று சொல்றது அவங்க எங்க அவங்கள பயன்படுத்துறாங்கன்ற ஒரு தெளிவின் தான். 2 பேர் சபையில் எங்கே இருக்காங்க, 2 பேர் இங்கே இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் நிலையத்தில் ஒரு செக்யூரிட்டி வந்து இல்ல, அதை கொஞ்சம் கவனம். என்ன அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்க டெண்டர் அடிப்படையில இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் ஒப்பந்த அடிப்படையில கோல் பண்ணது 800 ரூபா 900 ரூபா போட்டு தான் அந்த போட்டிங் அடிப்படையில் எடுத்து போட்டு 800 ரூபா 900க்கு இந்த காலத்துல யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்க அந்த செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து விலகி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா இந்த செக்யூரிட்டி கம்பெனியில் ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். ஒன்று அது ஒரு 800 ரூபாய் 900 எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1100 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கம்பெனியில் ஒப்பந்தத்தை எடுத்தாங்க 1100 ரூபாய்க்கு. இந்த காலத்தில் 1100 ரூபாய்க்கு ஒருத்தருமே வேலைக்கு வர மாட்டாங்க. வெளியில வேலைக்கு போனாலே சும்மா கூலி தொழிலுக்கு போனாலே 2500 ரூபாய் சம்பளம். 1100 ரூபாய் எந்த அடிப்படையில் அவங்க போட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த போட்டியில தாங்க எடுக்கணும், நகரசபை செக்யூரிட்டி மங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு அவங்க எடுத்தாங்களோ தெரியல. ஆனால் அந்த வேலையை அந்த செக்யூரிட்டி கம்பெனி ஒழுங்கா செய்யல. ஒரு நாளைக்கு வேலைக்கு வராங்க, ஒரு நாளைக்கு வேலைக்கு வரையில சம்பளம் போதாதுங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ சபை இது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் வந்து எடுக்கணும்னா இந்த செக்யூரிட்டி கம்பெனி மிகவும் அத்தியாவசியமான ஒரு கம்பெனி. பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இந்த செக்யூரிட்டி கம்பெனி தொடர்பாக, கிளீனிங் கம்பெனி தொடர்பாக நாங்கள் ஒரு விசேடமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. அது அடுத்த கூட்டத்தில் கலந்தாலும் இது விசேட கூட்டம் என்ற வழியாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நினைவாக தான் நாங்கள் போகலாம். எனவே இந்த ஊழியர்களுக்கான 20% சம்பளம், அப்போ 86 நிரந்தர ஊழியர்கள், 30 ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்களுக்கு
20% சம்பளம் எங்களோட சபை நிதியினூடாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். உங்களோட வாக்களிப்பு தீர்மானிப்போம். அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு எதிர்வரும் காலங்களிலே முழுமையான சம்பளம் மத்திய அரசாங்கத்தினால வழங்கப்படணும். என்னென்ன காரணம்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் தான் அவங்க பொக்கெட்ல இருந்து கொடுக்கறது இல்லை. அதுவும் எங்களோட வரி பணத்தின் ஊடாக வழங்கப்படுற சம்பளங்கள் தான். நாங்கள் கொடுக்கிற வரியின் ஊடாகத்தான் அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே எங்களோட வரியின் ஊடாக அரசாங்கம் அதை பாதையிடனூடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்குகின்றது. மேலதிகமாக இந்த நகர சபையில் மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்காக சேர்க்கின்ற இந்த பணத்தையும் நாங்கள் ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கணும்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே நாங்கள் வரி செலுத்தி அதை சம்பளமாக வழங்கப்படுகிறது. அதோட மேலதிகமாக இந்த அபிவிருத்திக்காண்டி நாங்கள் சேர்க்கிற நிதியையும் சம்பளமாக படுத்தணும்னு சொல்லி சொன்னால், மக்களுக்கான அபிவிருத்தி எங்களால் செய்ய முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான நிலை ஏற்படும். எனவே 2 தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு கொடுப்போம். ஒன்று 20% சம்பளத்தை எங்கள் சபை நிதியிலிருந்து வழங்குவதென்றும், ஏன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் இந்த சுற்று நிறுவனத்துக்கு அடிப்படையில் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு, அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை எடுப்போம். எதிர்வரும் காலங்களில் முழுமையான சம்பளத்தை மத்திய அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வழங்கணும் என்ற தீர்மானத்தை முதலாவது 20% சம்பளத்தை எல்லா ஊழியர்களுக்கும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த தீர்மானமாக இனிவரும் காலங்களிலே எதிர்காலங்களிலே திணைக்களங்களிலே வேலை செய்கின்ற உள்ளூராட்சி திணைக்களங்களிலே வேலை செய்கின்ற அதே இப்போ உள்ளூராட்சி திணைக்களங்களில் மட்டும்தான் இந்த சட்டம் இருக்கு. இப்போ கச்சேரியிலே 20% எடுத்து கொடுப்பாங்க. கச்சேரியில் வேலை செய்கிறாங்க, அங்கே எங்க வருமானம் இருக்கு. டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறார்களுக்கு அங்கே 20% சம்பளம் மக்கள் கொடுக்குறது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்களங்களில் வேலை செய்கிற டீச்சர்லாம் வெளியேற்ற பண்ணி கொடுக்குறாங்க சம்பளத்தை. அப்போ சாத்தியப்படாத ஒரு சட்டம் உண்டு. இது ஒரு புதுவிதமான சட்டமாக இருக்கு, பொருத்தப்பாடற்ற சட்டம். அரச ஊழியர்கள் எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். இப்போ கச்சேரியில் வேலை செய்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு மாதிரியும், உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு ஒரு மாதிரியுமான சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாது. அரசாங்கம் ஒரு முரண்பாடான சட்டத்திட்டம். இப்போ எங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. என்னன்னா, இப்போ எங்களோட இணைஞ்சு வேலை செய்கிற அதிகாரிகளும் எங்களை உள்ளூராட்சி திணைக்கள் இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் போய் இப்போ அவங்களோட சேவை எங்களுக்கு தேவை. அப்போ நாளைக்கு என்ன நினைப்பாங்க, சபைக்கு நாங்கள் இவ்வளோ வருமானத்தை கட்டி கொடுக்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எங்களுக்கு சம்பளம் தாரத்துக்கு சபை எதிர்த்து நிற்கிது என்ற ஒரு முரண்பாடு எங்களோட ஊழியர்களுக்கும் இந்த கௌரவ சபைக்கும் முரண்பாடு ஏற்படுத்துகிற ஒரு சட்டத்திட்டம், ஒரு பொருத்தப்பாடற்ற சட்டத்திட்டம். இதை உண்மையிலேயே மாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. கச்சேரியில வேலை செய்யற அரசு உத்தியோகருக்கு ஒரு சட்டமும், உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு ஒரு சட்டமும் கொண்டு வர முடியாது. எனவே இந்த உயர் சபையினூடாக ஒரு நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று திணைக்களங்களிலே வேலை செய்கிற அனைத்து அரசு திணைக்களங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எவ்வாறான சம்பளத்தை நீங்க எப்படி உங்களோட சட்டத்திட்டத்துக்கு அமைவாக கொடுக்கிறீர்களோ, அதே போன்று உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் மத்திய அரசாங்கமே பூரணமான சம்பளத்தை வழங்க வேண்டும் என இந்த உயரிய சபையினூடாக ஒரு நிறைவேற்றி நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். உங்களோட ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உண்மையாகவே வடக்கு கிழக்கு மிகவும் வறிய மாவட்டங்கள், வருமானம் குறைந்த மாவட்டங்கள். விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் தெரியப்படுத்தோம். இதுவே பேசுகிறோம். நாங்கள் இங்கே பேசி ஊடகத்துக்கு அது எந்த போய் சேருமோ தெரியல. ஊடகத்தினோட ஒரு பக்கம் போகும்போது நேரடியாக பாராளுமன்றத்தில் இந்த விடயம் பேசுகிறோம். அதுக்குரிய ஒழுங்குகளை நான் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்லம் அடைக்கணும் எடுத்த இந்த கருத்தை நான் முன்வச்சு எழுத்து மூலமாக நாங்கள் அனுப்புவோம். அவருக்கு எழுத்து மூலமாக இன்றைய அந்த கடிதத்தை நாங்கள் உடனடியாக எங்களோட வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதை உடனடியாக அனுப்புங்க. பாராளுமன்றத்தில் இதை பற்றி சாதித்து எங்களுக்கு தீர்மானம் உண்டு, நிறைவேற்றி தரச்சு. அனைத்து பாராளுமன்றம் என்றது நல்ல விடயம் சொன்னா எல்லாரும் சேர்ந்து காய்ச்சாலும் அனைத்து பாராளுமன்றம் அதான் வன்னி பாராளுமன்ற அதுல நீங்க முக்கியமா கருத்து சொல்லணும் என்ன சொன்னாக்க, அதுல எங்களோட சபைகளில் உள்ள காசுகளை நிதிகளை நாங்கள் குறைக்க போகல. எங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி வராத பட்சத்தில் இந்த நிதிகளை வச்சு தான் நாங்கள் சேவை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை நாங்கள் சம்பளத்துக்கு ஒதுக்கணும்னு சொன்னாக்கா பாரிய அளவில் எங்கள் சபைகள் கொண்டு செல்றது சரியான கஷ்டமா இருக்கும், வேலை செய்யறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். கௌரவ உபதவிசாளர், செயலாளர்,
கௌரவ உறுப்பினர்கள் உடன்மையாளர்களுக்கு வணக்கம். நான் சென்ற வாரம் கவிசாளர்களால் ஒரு கலந்துரையாடல் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தேன். அங்கு சிறுபான்மை குழுக்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதற்கு உதாரணமாக சொல்வதென்றால் மாற்றுத்திறனாளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், சீவல் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் ஆகியோர் இன்னும் பெரும்பான்மையானவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்கள் எல்லோரது வேண்டுகோளாக இருந்தது உள்ளூராட்சி சபைகளில் அல்லது அரசியலில் தங்களுக்கு என்ற ஒரு ஒதுக்கீடு வேண்டும் என்பது. பெண்களுக்கு தற்போது எப்படி ஒரு ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தமக்கும் ஒரு ஒதுக்கீடை செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அது எம்மால் செய்ய முடியாதென்றாலும் அவர்கள் அடுத்ததாக எம்மனால் கேட்டுக்கொண்ட விடயம் எமது உள்ளூராட்சி சபைகளில் தமக்காக ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி தருமாறு, 3 நிமிடம் 4 நிமிடம் ஒரு சிறுபான்மை குழுக்களின் ஒரு பிரதிநிதியாவது வந்து தங்களுடைய குறைகளையும் அந்த குறைகளுக்கு என்ன செய்யலாம் என்பதையும் கூறுவதற்குரிய வாய்ப்பு தருமாறு கேட்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உள்ள பிரச்சனைகளை என்னால் சரிவர கூறிவிட முடியாது. ஆனால் அதே மாற்றுத்திறனாளி இந்த சபைக்கு வருவாராக இருந்தால் தனக்கு என்ன பிரச்சனை உள்ளது, அதற்கு நாம் எப்படியான தீர்வை காண முடியும் என்பதை அவரால் கூற முடியும். ஆகவே அதுக்கு நமது சபையில் அனுமதி இருக்குமாக இருந்தால் அது அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மண்புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் பின்னால் உள்ள குளத்தில் சுற்றுவர தூய்மையற்ற விதமாக காணப்படுகிறது. அதை துப்புரவு செய்து தரும்படி அந்த பாடசாலையின் அதிபர்கள் நேற்று எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதைவிட மாலை நேரங்களில் அங்கு பலர் வந்து மதுபானங்களை அருந்துவதாகவும் பாடசாலை மாணவர்களின் கல்வி விளையாட்டு செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அதை ஒரு தடவை அந்த செயற்பாடுகளை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அதையும் நம் சபையிலிருந்து உண்மையிலேயே இந்த சபையில வந்து காய்க்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் சிறுபான்மை குழுக்கள் என்று நாங்கள் அதை சொல்ல நான் நினைக்கிறேன். அது கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற அந்த கருத்து. என்ன அது அப்படி நாங்கள் சிறுபான்மைன்னு காய்க்க முடியாது. இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு காய்ச்சோம்னா அது வேற எங்கேயோ கொண்டு விட்டுருந்தோங்களே. இந்த சமூகத்திலே நலிவடைந்த சமூகம் ஒன்று இருக்கு. நலிவடைந்த சமூகம் அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலையிலே இருக்கின்ற மக்கள். அப்படியான மக்களுக்கு தங்களோட பிரச்சனையில எங்களோட சபைக்கு கருத்துக்களை வழங்குவதற்கு தங்களோட வேண்டுகோளை முன்வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர சொல்லிதான் எங்களோட கௌரவ உறுப்பினர் கேட்கிறார். நாங்க என்னன்னு சொன்னா அவ்வாறான மக்கள் குழு வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று நாங்கள் ஒதுக்கி எங்களோட சபை உறுப்பினர்கள் அனைவரையும் இருத்தி அவர்களை நாங்கள் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இருக்கிறது எல்லாரையும் கொண்டு வர முடியாது. மாற்றுத்திறனாளி எல்லாரையும் அப்போ மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இருந்து தலைவர் செயலாளர், அதே போல நலிவடைந்த சமூகத்தில் இருந்து பின்தங்கிய பொருளாதாரத்தை கொண்டு மிகவும் வறிய நிலையில் இருக்கிற சமூகங்கள் அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள் வந்து உதாரணமா செலவு தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, சங்கம் இருக்கிறது. முடிதிருத்தும் சுகாதார தொழிலாளர்கள்ல ஒரு சங்கம் இருக்கிறது. அவ்வாறான சங்கங்கள பிரதிநிதிகளை எங்களை ஒரு நேரத்தை ஒதுக்கினாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்றதை நாங்கள் செவிமடுத்து அவர்களுக்கான வேலை திட்டங்களை எங்களோட சபையின் நிதியினூடாகவோ அல்லது எங்களோட சபையினூடாகவோ நாங்கள் செய்து தரத்துக்கு நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் வேண்டுகோளை பெற்றுக்கொண்டு சபையில் முன்வைத்து அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொடுப்போம். மற்ற இந்த குளங்களை சவரியார் பின்பகுதியில் குளத்தை நானும் போய் கண்காணிச்சேன்னா அது மிகவும் அசுத்தமான நிலையில் இருக்குது. அதுக்குள்ள கலாச்சார சீரழிவான செயற்பாடுகள் இடம்பெறுது. எனவே அதை நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புங்கிற சபைக்கு என்ன நகர சபைக்கு உட்பட்ட குளம் அது எங்களோட ஆலய கிளவார குளம். அதனால உடனடியாக அதை நாங்கள் சுத்தம் செய்து நான் அந்த குளத்தை திருத்தி அமைச்சு அதில் ஏதாவது ஒரு பிரயோசனமான வேலை அது வருமானம் வரக்கூடிய ஈட்டக்கூடிய வகையில் ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைக்கணும். இது திட்டம் ஒன்றை நான் போட்டிருக்கேன். அடுத்த பொது சபையில் சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கம் அளித்து அதுக்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்வோம். முடிவதற்கு இந்த 4 மாதம் இந்த 4 மாத காலப்பகுதியில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கும். இல்லாட்டி அந்த காசு அவ்வளவும் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களோட அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது பார்த்தேன் கன வேலைகள் இன்னும் செய்யப்படும். ஆகவே வெகு சீக்கிரத்திலே அந்த வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் அடுத்த பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய இந்த வருஷத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை ஒரு மீள் பரிசீலனை செய்து எந்தெந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும், எந்தெந்த வேலை திட்டங்களை நாங்கள் இன்னும் ஒரு தேவையில்லை. இப்போ நாங்கள் பூங்காவுக்கெல்லாம் இந்த காசை அதை வேற ஒரு வேலைக்கு போட்டு நாங்கள் உடனடியாக இந்த 4 மாதங்களுக்குள்ள இந்த அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் செய்து முடிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து தேவையில்லாத விடயங்களை முன்னெடுத்து தேவையில்லாமல் சண்டையை பிடிச்சிட்டு அந்த காசை திரும்பி போச்சோன்னா
மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தான். இந்த காசு திரும்பி போகுமா இருந்தால் இந்த 16 பேரும் பதில் சொல்லுவோம். ஆகவே நான் இந்த நேரத்தில் இந்த கௌரவ சபையிலே கேட்டுக்கொள்கிறேன், இந்த காசுகள் திரும்பி போகாமல் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டுக்கு போட்ட அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யுமாறு இந்த கௌரவ சபை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுலா பயணிகள் வரும்போது அவ்விடத்துல வந்து ஒரு மலசல கூடம் இருக்குது. அந்த மலசல கூடத்துல வந்து நீர் விநியோகம் வந்து வார நாட்களில் மட்டும்தான் கிடைக்குதாம். அதாவது பின்னுக்குள்ள முன்பள்ளி பாடசாலையில் இருந்து அந்த நீர் விநியோகம் வருவதாம். முன்பள்ளி நடைபெறாத நாட்களில் வந்து அந்த மலசல கூடத்துக்கு வந்து நீர் விநியோகம் கிடைக்க மாட்டேங்குதாம். அது சரியான வாங்க வார சுற்றுலா பயணிகள் சரியான சிரமத்தை நோக்குறாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க, அங்கே பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு தான் அந்த வார சுற்றுலா பயணிகள் போகிறாங்க. அது சம்மந்தமாக என்னென்னு பார்த்து டாய்லெட் போய் பார்த்தேன், டாய்லெட் வந்து க்ளீனாக தான் இருக்குது. நீர் விநியோகத்தை என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு அதற்கு அவசரமாக பார்த்தா நல்ல. ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்துக்கு வாருது. அப்போ அதுக்கு தண்ணி நீர் விநியோகம் இல்லைன்னு சொன்னாக்கா பாரிய சிரமத்தில் இருக்குது. அது மற்றது அது பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கும். ஊருக்கு மன்னாருக்கு வாரவங்க வந்து வெளியிலேருந்து வாரவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை அளிக்கும். என்னென்னு சொன்னாக்கா என்ன டாய்லெட்டை கூடிய நகரசபைக்குரிய மலசல கூடும் அது அதை நம்ம ஒழுங்காக பார்க்கணும்னு சொன்னால் வரவங்களும் வந்து நம்மளை தான் பேசிட்டு போவாங்க. இது கூடிய பார்க்கலாது. நன்றி. அது தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குதான். என்னன்னா அதை நம்ம மலசுலத்துக்கு கூட அதில் கட்டி கொடுத்துட்டு அதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அமைப்புள்ள ஒப்படைக்காம இருக்கோம். இப்போ சனசமூக நிலையத்திட்டையோ அல்லது உமன் ஆர்டிஎஸ்டியோ யார்கிட்டயோ நாங்கள் அதை ஒப்படைச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால், எழுத்து மூலமாக நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம்னு சொன்னால் அவங்க அதை மெயின்டைன் பண்ணி அதில் ஒரு சிறிய வருமானத்தை பெற்று அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் அதை ஒரு அமைப்புக்கு நாங்கள் கொடுக்கோம். அது பொது சபையெல்லாம் தீர்மானம் எடுத்து நாங்கள் கொடுக்க வேண்டியது இது தேவை இருக்கிறது. எனவே இன்னும் 2-3 மலசலங்கள் கூடங்களை கட்டி அந்த இடத்துல அதை வந்து ஒரு அமைப்பு அந்த ஊர் சார்ந்த ஒரு அமைப்புக்கு அதை ஒப்படைச்சு நீங்களே இதை இதில் ஒரு வருமானத்தை பெற்று இதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி எழுத்து மூலமாக அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் டெண்டருக்கு எல்லாம் போக தேவையில்லை. தூர்வாரப்பட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யப்பட்டு அந்த குப்பைகள் எல்லாம் மாற்றப்படும். ஏன்னா அந்த கார் வாய்ப்புலேயே நிறைய குப்பைகளை போட்டு வச்சிருக்கு. அதனால பயங்கர தொற்று நோயில் அந்த அந்த பிரதேசங்கள் ஏற்படும். அப்போ அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. நான் அந்த மீனவ சங்கத்தில் பங்களிப்பையும் கேட்டிருக்கேன். நான் எங்களோட ஊழியர்கள் மட்டுமில்லை, மீனவ சங்கத்தில் பங்களிப்பையும் கேட்டிருக்கேன். அவங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவங்க அதை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு தகவலை உங்களை சொல்லணும். இலங்கை இராணுவம் வந்து கடல் ஓரங்கள் அனைத்தையும் 29ஆம் தேதி இலங்கை ஃபுல்லாக சுத்தப்படுத்துது. இலங்கை இராணுவம். அப்போ அதுக்கு வந்து 29ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்குது, இலங்கை ஃபுல்லாக நடக்குது. அதில் எங்களோட 4 இடம் வருது. ஒன்று சவுத் பார்க் கடற்கரை, பள்ளிமுனை, மேற்கு கிழக்கு அப்படி நினைக்கிறேன் பள்ளிமுனை, அதே நேரம் கீழ், இந்த 4 இடம் வருது. கௌரவ உறுப்பினர்கள் 7 மணிக்கு அந்த வேலையை தொடங்குறாங்க. சவுத் பார்க்கில் நான் போகிறேன் ஆமியோட நிகழ்வை தொடக்கிறதுக்கு. பள்ளிமுனையில் எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் இருந்தால் அதில் பங்கு பெறுங்க. நீங்களும் 8 மணிக்கு அங்கே உங்களோட பிரதேசங்களில் முடிஞ்ச அளவு அந்த உங்களோட பிரதேசமாக இல்லாட்டி கூட ஆமிக்கு நாங்கள் அதில் நின்று எங்களோட ஊழியர்களை கொடுத்து அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணி டிராக்டரில் ஏற்றி அங்கே சேகரிக்கிற குப்பைகளை எங்களோட குப்பை கொட்ட இடத்துக்கு நாங்கள் கொண்டு வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எனவே தயவு செய்து நீங்கள் அனைவரும் இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். 29ஆம் தேதி என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையை எங்களோட முடிக்கிறோம். கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இன்று நமது 8 உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த சபையை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய செயலாளர், அதிகாரிகள், அதேபோன்று ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போன்று இந்த சபை நிகழ்வுகளை முழுமையாக ஊடகத்தினூடாக வெளிக்கொண்டு வருவதற்கு உதவி செஞ்ச ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த சபை மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றுடன் இந்த சபை முன்னெடுக்கும். நன்றி.